வணக்கம். 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு மோரை நம்ம செஞ்சு சாப்பிடும்பொழுது வாழ்கிற வரைக்கும் நம்ம எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு நம்ம வாழ முடியும். அது என்ன மோர், அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. காலை நேரத்தில் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மோரை நம்ம தயாரித்து சாப்பிட்றோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய தோஷங்கள், அதாவது வாதப்பித்த கபத்தினால வரக்கூடிய தோஷங்கள், வளர்சிதை மாற்றத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், ரத்தத்தில் ஏற்படக்கூடிய அந்த நச்சுக்கள், கல்லீரலில் வரக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த தீர்வை கொடுக்கும். இந்த மோரை பண்ணுறதுக்கு 2 மூலிகை எடுத்துக்கிறேன். ரெண்டுமே எல்லாருக்குமே தெரிஞ்ச சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். முதல் மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அருகம்புல். புரதச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை இந்த அருகம்புல். மருந்து மாத்திரை அதிகமாக எடுத்துக்கும் பொழுது வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது நம்மளோட கல்லீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சிறுநீரகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், ரத்தம் சுத்தம் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை இந்த அருகம்புல். நம்மளோட இன்னொரு சேனலில் இந்த அருகம்புலுடைய பயன்கள் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக அதையும் பார்க்காதவங்க பாருங்கள். அடுத்ததாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இன்னொரு மூலிகை கீழாநெல்லி தான். கீழாநெல்லி அப்படின்னு சொன்னோன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான் இந்த மஞ்சள் காமாலை, கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சிறந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கல்லீரல் வீக்கம் மாதிரியான பிரச்சனைகள், கல்லீரலில் வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு அற்புதமான மருந்து அப்படின்னு சொன்னால் அது இந்த கீழாநெல்லி தான். உடல் உள்ளுறுப்புகளில் வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள், அதாவது சிறுநீரகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், மற்ற உறுப்புகளில் ஏதாவது தொந்தரவுகள் வருதுன்னா அதுக்குமே இந்த கீழாநெல்லி நல்ல ஒரு பயனை கொடுக்கும். உள்ளுறுப்புகளில் வரக்கூடிய வீக்கங்களையும் குறைக்கிறதுக்கு இது நமக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கும். இந்த கீழாநெல்லியும் அருகம்புல்லையும் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி 15 நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கும் பொழுது உடல்ல ஏற்படக்கூடிய அந்த வறட்சி, உடல் சூடு மாதிரியான பிரச்சனைகள் விரைவா நீங்கும். ஒவ்வொரு உறுப்புகளும் தன்னை புதுப்பிக்க ஆரம்பிக்கும். ரத்தமும் சுத்தமாகும். அதே மாதிரி இதை நம்ம மோர்ல கலந்து சாப்பிடும் பொழுது உடலுக்கு தேவையான அந்த குட் பாக்டீரியாஸ், அதாவது ப்ரோபயோட்டிக் அதிகமா நமக்கு சேர ஆரம்பிக்கும். அதனால காலை நேரத்திலயோ இல்லைன்னா மதிய உணவுக்கு முன்னாடியும் இந்த மோரை நம்ம எடுத்துக்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். இதுக்கு ஒரு கையளவு அருகம்புல்லும் ஒரு கையளவுக்கு கீழாநெல்லியும் எடுத்திருக்கேன். அப்படியே சம்பளமாக தான் நான் எடுத்துட்ருக்கேன். இதை சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் சரியான முறையில் செரிமானம் ஆகலை அப்படின்னாலும் இந்த அருகம்புல்லை நம்ம அவ்வப்பொழுது எடுத்துக்கும் பொழுது அது சீரான ஒரு செரிமானத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு பார்த்தோன்னா உடல் சூடு எப்பயுமே இருக்கும். வெயில் காலத்துலேயும் உடல் சூடு இருக்கும், மழை காலத்துலேயும் உடல் சூடு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி உடல் சூடு அதிகமாக இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நாம் எந்த விதமான நல்ல சத்துள்ள பொருட்களை எடுத்துக்கிட்டாலும் அது உடலுக்கு சேராமல் அது வெளியேற்றப்படும். இதுக்கும் சிறந்த ஒரு மூலிகை இந்த அருகம்புல் தான். அருகம்புல் அப்படின்னு பார்த்தோம்னா அது கோழையை நீக்கக்கூடியது. அதாவது குளிர்காலத்தில் நிறைய குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கு உடல்ல சேரக்கூடிய அந்த கோழையை நீக்கிறதுக்கும் இந்த அருகம்புல் உதவும். கழுவி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இதோட கணுவை மட்டும் நீக்கிட்டு அப்படியே அருகம்புல்ல அதோட வேர் பகுதி எல்லாத்தையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இதை அரைக்க போகிறேன். மிக்சியில் அரைக்கிறதுனாலும் சரி, இல்லை நீங்கள் இடித்து அரைக்கிறதுனாலும் சரி. இடித்து அரைக்கிறது இதை விட சிறந்தது. புற்றுநோய் மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறவங்க, இல்லைனா கல்லீரல்னால அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கவங்க கண்டிப்பாக மிக்சி யூஸ் பண்ணாமல் இதை இடிச்சோ இல்லைனா அம்மிலையோ நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கட்டாயம் மாதம் ஒரு 2 முறையாவது எடுத்துக்க வேண்டிய ஒரு மூலிகையாகவும் இந்த கீழாநெல்லி இருக்கு. இந்த கீழாநெல்லியை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, கல்லீரலில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. கல்லீரலில் நச்சுக்கள் அதிகமாக சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், மருந்து மாத்திரைகள், அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலையினால் வரக்கூடிய நச்சுக்கள்னால கல்லீரல் அதிகமாக பாதிக்கப்படுறது. நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வடிகட்டிக்கலாம். நான் இதை வடிகட்டாமல் நான் அப்படியே மோரில் தான் சேர்த்துக்கிறேன். இதை காலை நேரத்தில் சாப்பிட்றதுக்கு. பொதுவாக இந்த கல்லீரல் பார்த்தோம்னா 90% அது கெட்டு போகிற வரைக்கும் நமக்கு உதவி இருக்கும். நம்மளை சுற்றி நம்ம உடலுக்குள்ளே வரக்கூடிய எல்லா நச்சுக்களையும் வடிகட்டி தனக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே வேலை செய்யக்கூடிய நம்மளுடைய உள்ளுறுப்பு தான் இந்த கல்லீரல். அதனால் கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த நச்சுக்களை அவ்வப்பொழுது நம்ம சுத்தம் செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படுறது மட்டும் இல்லாமல் இதனால அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா விதமான நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கவும் முடியும். பொதுவாக கல்லீரல் இப்போ கெட்டு போச்சு அப்படின்னா சாப்பிடக்கூடிய உணவு சீரான முறையில் செரிமானம் ஆகாது. சரியான முறையில் செரிமானம் ஆகலை அப்படின்னா ரத்தம் அசுத்தமாயிடும். கல்லீரலும் அசுத்தமாக இருக்கும், ரத்தமும் அசுத்தமாக இருக்குது அப்படின்னும் பொழுது ஒவ்வொரு நோயா, நீரிழிவு மாதிரியான பிரச்சனைகள், தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள், உடல் பருமன் மாதிரியான பிரச்சனைகள்னு ஒவ்வொரு பிரச்சனையாக இதுல ஆரம்பிக்கும். அதனால இதுல இருந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னாலே அதுக்கு நம்ம கல்லீரலுக்கு தேவையான சில சத்துக்களை நம்ம மாதத்துக்கு ஒரு 2 முறையாவது கொடுக்கறது நல்லது. உங்களுக்கு சுவை இன்னும் கொஞ்சம் அதிகம் தேவைப்படுது அப்படின்னா ஒரு 2 கல் உப்பு, 2 மிளகு, கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம்.
இதையும் இதோட நல்லா அரைச்சிட்டு மோரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வடிகட்டிட்டும் சேர்த்துக்கலாம், அப்படியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதை அப்படியே சேர்த்துக்கிறேன். அருகம்புல் வந்து அரைச்ச உடனே வந்து சாப்பிடணும். ரத்தம் சுத்தமாகறதும் கல்லீரலை சுத்தப்படுத்துறதும் கல்லீரலில் வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளை போக்குறதுக்கு நமக்கு உதவும். உடல் ஆரோக்கியம் மேம்படுறது மட்டும் இல்லாமல் பித்தத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள், ரத்தப்போக்கு, கண் எரிச்சல் மாதிரியான தொந்தரவுகளுக்கும் சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். பொதுவாக கீழாநெல்லியை அப்படியே சாப்பிடும்போது நல்ல ஒரு கசப்பு சுவையை கொடுக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த கீழாநெல்லியை சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதே மாதிரி நம்மளுடைய குடலுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாஸ் அதிகமாக சேரணும் அப்படின்றதுக்காகவும் இந்த மாதிரி மோரில் இந்த 2 மூலிகைகளும் கலந்து நம்ம சாப்பிட்றது நல்ல ஒரு பலன் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.